வணக்கம். விஸ்வகர்ம பண்பாட்டுக் கழகத்தின் திருமண தகவல் மையத்தின் சார்பாக வெளியிடப்படும் ஜாதகங்களை காண உங்களை அன்போடு அழைக்கிறோம். நான் வித்யாசாகர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரை பார்க்க போகிறோன்னா சி பாலாஜி. உயரம் 5.6, பிஏ முடிச்சிருக்காரு. மஸ்கட்டில் வேலை செய்கிறதா சொல்லியிருக்காரு. வெளிநாட்டில் இருக்கார். இவருடைய பதிவன் 666/24. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காரு. தெலுங்கு விஸ்வகர்மா, சுபர்ண ரிஷி கோத்திரம், அசைவம் சாப்பிடக்கூடியவர். பிறந்த தேதி 24/12/1997, 7/12க்கு பிறந்திருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் பிறந்திருக்காரு. இவர் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை, ராசி துலாம், லக்னம் தனுசு. பெற்றோர் கே சின்னப்பாச்சாரியார். வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துருக்காரு, திருச்சி. எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. சகோதரி 1 கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பார்க்க போகிறோன்னா ஆர் மோகன்குமார். உயரம் 5.8, மாநிலம், பிஏ முடிச்சிருக்காரு. பஞ்சாயத்து சூப்பர்வைசராக இருக்கிறார். மாத சம்பளம் 30,000 ரூபா. 667/24 இவருடைய பதிவு எண். தெலுங்கு விஸ்வகர்மா, வெங்கோஜுலூர் வாள்ளு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அசைவம் சாப்பிட்றதா சொல்லியிருக்காரு. பிறந்த தேதி 27/12/1999, 9:25 PM பிறந்திருக்காரு. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. நட்சத்திரம் பூரம், 2ஆம் பாதம். ராசி கடகம், லக்னம் சிம்மம். இவருடைய பிறந்த ராசி நவாம்ச கட்டணம் பார்க்கலாம். கே ராமசாமி ஆச்சாரியார். பெரியநாயக்கு மாநிலத்தில் இருக்காங்க போல். கோயம்புத்தூர் 20ன்னு கொடுத்துருக்காரு. எதிர்பார்க்கும் தகுதிகள், தொழில் எதுவுமே கொடுக்கல. இப்படி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது. தாய் தந்தை 2 பேர் இருக்காங்க. சகோதரி 1 கல்யாணம் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்காரு. சொந்த வீடு இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். யாரை பார்க்க போகிறோன்னா வி விமலேஸ்வர். உயரம் 5.10, மாநிலம், பிஇ முடிச்சிருக்காரு. தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. 40,000 ரூபா சம்பளம் மாதம். இவருடைய பதிவெண் 672/24. இவர் தெலுங்கு விஸ்வகர்மா, கந்துகூர் வாள்ளு அப்படின்னு கொடுத்துருக்காரு. பிறந்த தேதி 26/7/1992, 2:39 AM பொள்ளாச்சியில் பிறந்திருக்காரு. நட்சத்திர ரோகிணி, ராசி ரிஷபம், லக்னம் ரிஷபந்தான். இவருடைய ராசி நவாம்சம் கட்டம் பார்ப்போம். அப்பா பேர் டி வெங்கடாச்சலமாச்சாரியார். பொள்ளாச்சி சொந்த ஊர். எதிர்பார்க்கும் தகுதியில் எதுவும் சொல்ல, தொழிலும் எதுவும் சொல்லலை, ஒன்றும் கொடுக்கல. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரர் 1, அவர் கல்யாணமாகலை. சகோதரி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காரு. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஏ ராஜேந்திரன். 170 சென்டிமீட்டர் உயரம், மாநிறம், டிப்ளமோ முடிச்சிருக்காரு. மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. சிவில் இன்ஜினியர், பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. சம்பளம் 98,000 அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய பதிவன் 668/24. இவர் தெலுங்கு விஸ்வகர்மா, செங்கூர் வாள்ளு, அசைவம் சாப்பிடக்கூடியவர். பிறந்த தேதி 13/1/1992, மதுரையில் பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் 1:10 AM. இவர் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி, ராசி மீனம், லக்னம் துலாம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்களை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அம்மா திருமதி ராஜலட்சுமி. அப்பா இல்லை, இப்போ அழகர்சாமி அவர் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சிங்காநல்லூரை சேர்ந்தவங்க, கோயம்புத்தூர் 5ன்னு கொடுத்துருக்காரு. எதிர்பார்க்கும் தகுதிகள் எதுவுமே கொடுக்கல. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. சகோதரர் 1 கல்யாணம் ஆயிடுச்சு, சகோதரி 1 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவருக்கு சொந்த வீடு, காளிமனை எதுவும் கொடுக்கல. இவருடைய ஜாதகம் பொருத்தமாக இருந்தால்
நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஏ செந்தில்குமார். பிஎஸ்சி படிச்சிருக்காரு. இது மறுமணம் அப்படின்னு, இவர் மறுமணம். இவர் வந்து இது அதை மேலே கொடுத்துருக்குறோம். சிவப்பு நேரம், 5.7 அடி உயரம், விவசாய அலுவலராக இருக்கார். அரசு பணியில் இருக்கார் திண்டுக்கல்லில். மாதாந்திர சம்பளம் 58,000. இவருடைய பதிவெண் வந்து 674/24. பிறந்த தேதி வந்து 6. இது வந்து தெலுங்கு விஸ்வகர்மா. இவர் செங்கூர் வாழ்லோ, அசைவம் சாப்பிடக்கூடியவர். அதே மாதிரி பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 6/8/1983 திண்டுக்கல்லில் பிறந்திருக்காரு. 11 மணி. நட்சத்திரம் திருவாதிரை, 3ஆம் பாதம், ராசி மிதுனம், லக்னம் ரிஷபம். இவருடைய ராசி கட்டம் பார்ப்போம். அம்மா வந்து ஸ்ரீமதி ஏ குருவம்மாள். அப்பா இல்லை, எஸ் அருணாச்சலம் இல்லைன்னு கொடுத்துருக்காரு. திண்டுக்கல். நல்ல குடும்பமாக இருந்தால் போதும், சட்டப்படி விவாகரத்து பெறப்பட்டுள்ளது, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. சகோதர சகோதரி எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. காளி மனை மட்டும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா வி பிரகாஷ். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு. மாநிலம், 5.5 உயரம், தங்க வேலை. மாதாந்திர சம்பளம் வந்து 25,000. இவருடைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 684/24. தெலுங்கு விஸ்வகர்மா, எர்னோஜுலூர் வால்லோ. இவர் பிறந்த தேதி வந்து 20/11/1977 கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 1:45 AM. இவர் நட்சத்திரம் வந்து பூரட்டாதி, 3ஆம் பாதம், ராசி கும்பராசி, லக்னம் சிம்மம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்கள் இங்கே இருக்குது. பெற்றோர் வெள்ளிங்கிரி குணசேகரி. அம்மா பேர் கோயம்புத்தூர் 1. எதிர்பார்ப்பு இல்லை, நல்ல குடும்பமாக இருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரர் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, சகோதரி 2 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சொந்த வீடு இருக்கிறது சொல்லியிருக்கிறார். சொந்த வீடு இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஜி கோகுல்ராஜ். பிகாம் படிச்சிருக்காரு. மாநிலம், உயரம் 9.6 5 அடி 6 இன்ச்சு போட்டிருக்காரு. அதே மாதிரி கிராஃபிக் டிசைனர்னு கொடுத்துருக்காரு. இவருடைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 688/24. மாதாந்திர வருமானம் பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்துருக்காரு. இவர் தெலுங்கு விஸ்வகர்மா, கூராகூர் வால்லோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 16/10/1995 ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்திருக்காரு. 3:45 PM பிறந்த நேரம்னு கொடுத்துருக்காரு. நட்சத்திர புனர்பூசம், ராசி மிதுனம், லக்னம் கும்பம். இவருடைய ராசி வந்து நவாம்ச கண்டம் 2 கொடுத்துருக்குறோம் பாருங்கள். பெற்றோர் பேர் ஏ குருசாமி, ஜி கார்த்திகை வேணி. கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. எதிர்பார்க்கும் தகுதியில் எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல குடும்பம் இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரி 1 கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, காளிமனை, சொத்து வரும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா எஸ் கௌதம் குமார். சிவப்பு நிறம், 172 சென்டிமீட்ரு. பிஇ முடிச்சிருக்காரு. சீனியர் இன்ஜினியர். 22 லட்சம் பர் இயருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 689/24. போத்தமன் எட்டியூர் வாழ்வு, தெலுங்கு விஸ்வகர்மா, சென்னை சேர்ந்தவர். இவர் பிறந்த தேதி 13/10/1997 போடி நாயக்கனூரில் பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் 1:20 PM பிறந்திருக்கேன்னு போட்டிருக்காரு. நட்சத்திரம் சதயம், ராசி கும்பம், லக்னம் மகரம். இவருடைய பிறந்த ராசி நவாம்ச கட்டங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். பெற்றோர் வந்து எஸ் செந்தில்குமரன், அம்மா வந்து எஸ் பாண்டிலட்சுமி, கே புதூர், மதுரை. படித்த பொண்ணாக இருக்கணும் எதிர்பார்க்கத்தக்கது. அதே மாதிரி அரசு தனியார் வேலையில் இருக்கிற பொண்ணு தான் வேணும்னு கொடுத்துருக்காங்க.
சகோதரர் ஒன்று, அவர் கல்யாணம் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்காரு. சொந்த வீடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, டாக்டர் சி ஞான பிரகாஷ். எம்எஸ்சி பிஹெச்டி படிச்சிருக்காரு. மாநிலம், உயரம் 5'7", காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. மாதாந்திர சம்பளம் 90,000. ஹெச்ஓடியாக இருக்கார். இவருடைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 537/24. இவர் தெலுங்கு விஸ்வகர்மா, பூவோஜுலூர் வாள்ளு அப்படின்னு கொடுத்துருக்காரு. பிறந்த தேதி 24/11/1980. பழனியில் பிறந்திருக்காரு. 6:40 PM. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை. ராசி மிதுனம், லக்னம் ரிஷபம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்கள் பாருங்கள், கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில். அம்மா ஸ்ரீமதி எம் தனலட்சுமி, ஒய்ஃப் ஆஃப் லேட் டி சந்திரசேகர், கோயம்புத்தூர். அப்பா இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காரு. எதிர்பார்க்கும் தகுதியில் எனி டிகிரி, நல்ல குடும்பமாக இருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை. சகோதரிகள் 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ஏ பாலாஜி. உயரம் 5'4", சிவப்பு நேரம், பிஇ முடிச்சிருக்காரு, எம்எஸ் பண்ணியிருக்காரு, சென்னையில் இருக்கார். இவருடைய மாத வருமானம் 75,000. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த பதிவெண் 663/24. தமிழ் விஸ்வகர்மா, கொம்புத்தாலி. பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 16/12/1993. 8:05 PM பிறந்திருக்கார். மதுரை. பிறந்த ஊர் மதுரை. நட்சத்திரம் திருவோணம், ராசி மகரம், லக்னம் கடகம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்களை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எம் அழகர் சாமி ஆச்சாரி, அழகர் ஆச்சாரி, திருச்செங்கோடு. எம் ஆறுச்சாமியா, திருச்செங்கோட்டில் இருக்கார். எதிர்பார்க்கும் தகுதி பணி எதுவும் கொடுக்கல. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரிகள் 1, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொந்த வீடு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய ஜாதகம் பொருத்தம் இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, கே திருஞானம். உயரம் 5'4", டிஎம்இ முடிச்சிருக்காரு. மாநிலம், சொந்த மோட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு போல் இருக்கு. சம்பளம் 40,000 கொடுத்துருக்காரு. இவருடைய பதிவெண் 639/24. தமிழ் விஸ்வகர்மா, பொட்டு மாங்கல்யம், பொட்டுத்தாலி, அசைவம் சாப்பிட்றதுன்னு சொல்லியிருக்காரு. இவருடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 8/2/1999. பொள்ளாச்சியில் பிறந்திருக்காரு. காலை 10:58 AM பிறந்திருக்காரு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகம், 1ஆம் பாதம், ராசி துலாம், லக்னம் மேஷம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்களை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். பெற்றோர் கே குமார், சித்திரகலா, அம்மா பேர், கோயம்புத்தூர். படித்த குடும்ப பாங்கான பெண் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றவை நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரி 1, கல்யாணம் ஆயிடுச்சு, சொந்த வீடு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, பி பூபதி, பிபிஎம் படிச்சிருக்காரு. சிவப்பு நேரம், 5'7", உயரம், ஐடி கம்பெனி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு. இவருடைய பதிவெண் 671/24. தமிழ் விஸ்வகர்மா, பொட்டுத்தாலி, அசைவம் சாப்பிடக்கூடியவர். பிறந்த தேதி 2/3/1991. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 8:35 AM பிறந்த நேரம். நட்சத்திரம் உத்திரம், ராசி கன்னி, லக்னம் மீனம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டணம் பார்ப்போம்.
பெற்றோர் ஜி பொன்னுசாமி, அம்மா வந்து பி மகேஸ்வரி, கோவை. எனி டிகிரி படித்த பொண்ணாக இருந்தாலும் போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. மற்றவை நேரில், தொழிலெலாம் நேரில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. தாய் தந்தையர் 2 பேர் இருக்காங்க. சகோதரிகள் 1, சகோதரர் வந்து ஒருத்தர், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, சொந்த வீடு இருக்குது, விவசாய பூமி 1 ஏக்கர் கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, எம் பேச்சிமுத்து என்கின்ற பாபு, பிஇ முடிச்சிருக்காரு, மாநிலம், 5.9 அடி, சிவில் இன்ஜினியர், மதுரை. இவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 670/24. தமிழ் விஸ்வகர்மா, பொட்டுத்தாலி, அசைவம் சாப்பிடக்கூடியவர். பிறந்த தேதி வந்து 28/1/1994, மதுரையில் பிறந்திருக்காரு. 12:15 PM பிறந்த நேரம். நட்சத்திரம் வந்து ஆயில்யம், ராசி கடகம், லக்னம் ரிஷபம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்கள் பாருங்கள் கொடுத்துருக்குறோம். பெற்றோர் வந்து ஸ்ரீமதி எம் சண்முகவள்ளி, அப்பா வந்து லேட் எல் மாணிக்கம், மதுரை சேர்ந்தவங்க. எனி டிகிரி படித்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நேரில் பேசிக்கலாம் தொழிலை பற்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேர், அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை. சகோதரர் 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, சொந்த வீடு மதுரையில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, எஸ் சரவணன், டிப்ளமோ படிச்சிருக்காரு, இசிஇ, மாநிலம், உயரம் 5.2, அதாவது 675/24 இவருடைய பதிவு எண். சேல்ஸ் ஆஃபீஸராக இருக்கார் கோயம்புத்தூரில். மாதம் சம்பளம் 35,000. தமிழ் விஸ்வகர்மா, சொக்கர் மீனாட்சி தாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறந்த தேதி வந்து 14/8/1993, சாத்தூரில் பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் 2:50 AM. நட்சத்திரம் வந்து மிருகசீரிடம், ராசி வந்து மிதுனம், லக்னமும் மிதுனம். இவருடைய ராசி கட்டம் பார்க்கலாம். ராசி நவாம்சம் கட்டங்கள் வந்து பாருங்கள். ராசி நவாம்ச கட்டம் இவரோட கொடுத்துருக்கோம். என் சங்கிலி கருப்புசாமி, அப்பா பேர், சங்கரேஸ்வரி, அம்மா பேர், கோயம்புத்தூர், கோவையில் சாத்தூர்னு கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கும் தகுதியில் எனி டிகிரி, வேலைக்கு போகிறது வேலைக்கு போகாது, பொண்ணோட விருப்பம், நல்ல குடும்பமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரி 1 கல்யாணம் ஆயிடுச்சு, சொந்த வீடு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். யாரை பார்க்க போகிறோன்னா, கே தக்ஷின் சரவணன், சிவப்பு நிறம், உயரம் 172 சென்டிமீட்டர், எம்சிஏ முடிச்சிருக்காரு, ஐடி கம்பெனி. சம்பளம் வந்து 1 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய பதிவு எண் 676/24. தமிழ் விஸ்வகர்மா, பிராமணத்தாலி, அசைவம். இவருடைய பிறந்த தேதி 20/8/1997, கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 9:15 AM பிறந்திருக்காரு. நட்சத்திரம் வந்து பூரட்டாதி, 3ஆம் பாதம், ராசி வந்து கும்பம், லக்னம் கன்னி. இவருடைய ராசி நவாம்ச கட்டங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்பா வந்து எஸ் கந்தசாமி, பிஇ PhD, பேராசிரியர், ரிட்டையர்டு, அவர் கோயம்புத்தூர். எதிர்பார்க்கும் தகுதி தொழில் எது கொடுக்கல. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, சகோதரி 1 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ஜி கௌதம் விக்னேஷ், சிவப்பு நிறம், உயரம் 6 அடி, ஐடி கம்பெனியில் யூஎஸ்ஸில் இருக்கார். 7 லட்சம் சம்பளம், பிஇ எம்எஸ் யுஎஸ்ஏ போட்டிருக்காரு. இவருடைய பதிவு 677/24. தமிழ் விஸ்வகர்மா, இரட்டை கயிறு, சைவம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பிறந்த தேதி வந்து 20/9/1992, 5:17 PM பிறந்திருக்காரு. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. நட்சத்திரம் திருவாதிரை, ராசி மிதுனம், லக்னம் கும்பம். இவருடைய கட்டங்களை பார்க்கலாம்.
ராசி நவாம்ச கட்டங்களை கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்பா வந்து எஸ் கௌரி சங்கர், சென்னை. எதிர்பார்க்கும் தகவல் படிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பட் என்ன எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, சகோதரி ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்குது, காளிமனை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவருடைய ஜாதகம் பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, ஜி அசோக்குமார். 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு. மாநிலம் 5.8 உயரம், நகை வேலை செய்கிறார் கரூரில். இவருடைய பதிவு எண் பார்த்தீங்கன்னா 681/24. மாதாந்திர சம்பளம் 30,000. தமிழ் பிராமணத்தாலி, தமிழ் விஸ்வகர்மா பிராமணத்தாலி, அசைவம் சாப்பிடக்கூடியவர். பிறந்த தேதி வந்து 30/9/1988. கரூரில் பிறந்திருக்காரு. 7:20 AM பிறந்திருக்காரு. இவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி 1ஆம் பாதம், ராசி ரிஷபம், லக்னம் துலாம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டம் பாருங்கள் கொடுத்துருக்குறோம். அப்பா வந்து கோவிந்தசாமி, அம்மா காளியம்மாள், கரூர் சேர்ந்தவங்க. எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நல்ல குடும்பமாக இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டாங்க. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரர் ஒன்று கல்யாணம் ஆகலை, சகோதரி ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொந்த வீடு இருக்குது, காளிமனை இருக்குது. சொந்த வீடு 6 சொந்த வீடு இருக்குதுன்னு கொடுத்துருக்காரு. இவருடைய ஜாதகம் பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பார்க்க போகிறோன்னா, வி செல்வகுமார். உயரம் 5.3, மாநிலம், டிப்ளமோ முடிச்சிருக்காரு. தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. மாதாந்திர சம்பளம் 35,000. இவருடைய பதிவெண் 682/24. தமிழ் விஸ்வகர்மா, பிராமணத்தாலி, அசைவம். 19/2/1989 பிறந்திருக்காரு. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 10:30 PM பிறந்த நேரம். நட்சத்திரம் ஆயில்யம், ராசி கடகம், லக்னம் துலாம். இவருடைய ராசி நவாம்ச கட்டம் பார்ப்போம். பெற்றோர் வந்து திருமதி மீனா, ஒய்ஃப் ஆஃப் வைத்தியலிங்கம் ஆச்சாரின்னு கொடுத்துருக்காங்க. அப்பா இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூர் 25. படித்த பொண்ணாக இருக்கணும்னு மட்டும் டிக் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி எதுவும் கொடுக்கல. அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை, சகோதரர் இல்லை, சகோதரி யாரும் இல்லை. ஒரே பையன்தான். சொந்த வீடு இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, பி கௌதம். உயரம் வந்து 5.7, மாநிலம், மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறார். தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இவருடைய பதிவு எண் வந்து 683/24. தமிழ் விஸ்வகர்மா, பிராமணத்தாலி, அசைவம் சாப்பிடக்கூடியவர். பிறந்த தேதி 26/12/1995. பிறந்த நேரம் 10:55. மைசூரில் பிறந்திருக்காரு. நட்சத்திரம் சதயம், ராசி கும்பம், லக்னம் சிம்மம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டங்களை பார்ப்போம். பெற்றோர் வந்து கே பழனிசாமி ஆச்சாரியர், மைசூர்னு போட்டிருக்காங்க. எதிர்பார்க்கும் தகுதியில் ஒன்றும் கொடுக்கல. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரர்கள் இல்லை, சகோதரிகள் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் பொருத்தம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ஆர் அருண்குமார். சிகப்பு நிறம், 175 சென்டிமீட்டர் உயரம். பிஇ முடிச்சிருக்காரு, மெக்கானிக்கல். சென்னையில் ஃபோர்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. மாதாந்திர சம்பளம் 60,000 வாங்குறாரு. இவருடைய பதிவு எண் 687/24. இவருடைய நட்சத்திரம் உத்திராடம், 4ஆம் பாதம், ராசி மகரம், லக்னம் மீனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவருடைய ராசி கட்டணம், ராசி நவாம்சம் கொடுத்துருக்கு பாருங்கள். அப்பா பெற்றோர் வந்து ஆர் ரவி, ஹேமலதா.
52 பிருந்தா லேஅவுட் சொக்கம்புதூர் மெயின் ரோடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எதிர்பார்க்கும் தகுதியில் வந்து டிகிரி படிச்சிருக்கணும், பணிக்கு செல்லும் பெண் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலைக்கு போகிற பெண் இருக்கணும். அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, சகோதரர்கள் 2 பேர். அதில் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொந்த வீடு இருக்குது, காளிமனை இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, பி சுதர்சன், பிகாம் முடிச்சிருக்காரு. மாநிலம், 6 அடி உயரம், ஆலாந்துறை. அதாவது இவருடைய பதிவு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 686/24. பீஸா கார்னரில் ஒர்க் பண்ணுறாரு போல் இருக்கு. சம்பளம் 50,000 ரூபா. தமிழ் விஸ்வகர்மா, சிவன் தாலி. பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 23/2/1991. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 11:20 PM பிறந்த நேரம். நட்சத்திரம் வந்து மிருக சீரிடம். மிதுனம், துலாம். லக்னம் வந்து துலாம், ராசி வந்து மிதுனம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்களை பார்க்கலாம். அம்மா வந்து ஸ்ரீமதி பி அம்பிகா, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. இவங்க எதிர்பார்க்கும் தகுதியில் என்னென்னு பார்ப்போம். சொந்த வீடு இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை. சகோதரர் 1 கல்யாணம் ஆயிடுச்சு, சகோதரி 1 கல்யாணம் ஆயிடுச்சு. எதிர்பார்க்கும் தகுதி வந்து எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காரு. வேலை போகிறது வேலை போகாது, அவருடைய விருப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய ஜாதகம் பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ஆர் முரளி. +2 வரைக்கும் படிச்சிருக்காரு. மாநிறம், உயரம் 5 அடி. தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. மாதம் 25,000 ரூபா சம்பளம். அவருடைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 634/24. தெலுங்கு விஸ்வகர்மா, வட்லூர் வாழ்லு. அசைவம் சாப்பிடக்கூடியவர். இவருடைய பிறந்த தேதி வந்து 6/4/1990. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 11:20 பிறந்த நேரம் காலை. இவருடைய நட்சத்திரம் மகம், ராசி சிம்மம், லக்னம் மிதுனம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்களை இப்போ பார்க்குறோம். பெற்றோர் கே ராஜகோபால், அம்மா வந்து கீதா, கோயம்புத்தூர். எதிர்பார்க்கும் தகுதியில் குடும்ப பாங்கான பெண் அப்படின்னு போட்டிருக்காரு. வேலைக்கு போகிறத பற்றி ஒன்றும் மென்ஷன் பண்ணல, அதெல்லாம் நேரில் பேசிக்கொள்ளலாம்னு எழுதியிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரி 1, சகோதரர் 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, காளிமனை, சொத்து பேரும் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, பி கிருஷ்ணமூர்த்தி. +2 வரை படிச்சிருக்காரு. உயரம் 5'10". மாநிலம் அப்ரைசராக இருக்கிறாரு. 55,000 ரூபா. IOB பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு போல் இருக்கு. சம்பளம் 55,000 ரூபா பர் மந்த்னு எழுதியிருக்காரு. இவருடைய பதிவு எண் வந்து 655/24. நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி. லக்னம் வந்து சிம்மம். இவருடைய ராசி நவாம்ச கட்டம் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். பெற்றோர் பழனிசாமி, மானாகவிதி. இங்கே தான் இருக்காங்க, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. அதாவது படித்த குடும்ப பாங்கான பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுதியிருக்காங்க. தொழில் வந்து நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க கூட அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி 3 பேர். 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு உள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, கே ஜானகிராமன் என்கின்ற பாலசுப்ரமணி. பிஎஸ்சி படிச்சிருக்காரு. மாநிலம், உயரம் 5.5. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறாரு. சம்பளம் வந்து 1 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய பதிவு எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 642/24. இவர் தெலுங்கு விஸ்வகர்மா, சோமோஜுலூர் வாழ்லு. அசைவம் சாப்பிடக்கூடியவர். இவருடைய பிறந்த தேதி வந்து 26/3/1994. பிறந்த நேரம் 8:30 PM.
அசைவம் சாப்பிடக்கூடியவர், கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. இவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரம் 2 உத்திரம் வந்து 2ஆம் பாதம், ராசி வந்து கன்னி, லக்னம் துலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய ராசி நவாம்ச கட்டணம் இங்கே இருக்குது பாருங்கள். அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காரு. அம்மா திருமதி கே விஜயலட்சுமி, அப்பா வந்து ஒய்ஃப் ஆஃப் லேட் கனகராஜ், திருப்பூரை சேர்ந்தவங்க. எதிர்பார்க்கும் டிகிரி எனி டிகிரி. அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்ணாக வேணும், நல்ல குடும்பமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவருக்கு வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை, சகோதரர் ஒன்று, அவர் கல்யாணம் ஆகலை, சொந்த வீடு இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்த ஜாதகத்தில் பொருத்தமான ஜாதகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பொருத்தமான ஜாதகம் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.